ஹாய், ஹலோ பசங்களா! இதுவரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா உட்காந்து படிச்சிருப்பீங்க. எதையுமே விட்டுருக்க மாட்டீங்க. எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனா, படிச்சா மட்டும் பத்தாது. எந்த விஷயம் வேணும்? டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம நல்லா பண்ணா தான், எக்ஸாம்ல ரிசல்ட்டும் நமக்கு நல்லா வரும். அப்பதான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணி, கரெக்ட்டான மார்க் நமக்கு வரும். அப்ப நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது? எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு 15 கொஸ்டின் குடுத்துருப்பாங்க தமிழ்ல. அப்ப 1 மதிப்பெண் வினாக்கள்ல 15 கொஸ்டின 15 நிமிஷத்துல முடிக்கணும். 2 மதிப்பெண் வினாக்கள்ல 9 கொஸ்டின் இருக்கும். 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. அந்த 2 மதிப்பு வினாக்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, 30 நிமிஷத்துல முடிக்கணும். 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 30 நிமிஷத்துல முடிக்கணும். 3 மார்க் கொஸ்டின்ஸ மொத்தம் 6 கொஸ்டின் இருக்கும். அத 30 நிமிஷத்துல முடிக்கணும். ஆ 5 மார்க் கொஸ்டின்ல 5 கொஸ்டின் இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ல வந்து என்ன வரும்? படிவம் வரும், கடிதம் வரும். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுனால, இத வந்து என்னது 45 நிமிஷம் யூஸ் பண்ணி 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் அழகா எழுதி முடிச்சிருங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, கடிதத்துலலாம் அந்த இடம், அ பெறுநர், அனுப்புனர் இதெல்லாம் வந்து அழகா வந்து நீட்டா போடணும். ஃபார்மேட் மாத்திடக்கூடாது. 8 மார்க் கொஸ்டின்ல 50 நிமிஷம் எடுத்துக்கோங்க 8 மார்க் கொஸ்டினுக்கு. ஏன்னா 8 மார்க் கொஸ்டின்ல வந்து என்ன வரும் அப்படின்னா, 3மே வந்து நெடுவினாக்கள் தான் இருக்க போகுது. அப்ப நம்ம 3 வினாக்களுக்குமே என்ன பண்ணணும்? குறிப்புச் சட்டங்கள்லாம் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம முன்னுரை, முடிவுரை, இடையில ஒரு 5 சப் டாபிக் கிட்ட போடணும். அதனால கண்டிப்பா நமக்கு 8 மார்க் கொஸ்டினுக்கு டைம் இழுக்கும். அதுக்கு வந்து ஒரு 50 நிமிஷம் எடுத்துக்கோங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்கும். பேலன்ஸ் வந்து 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷத்துல நீங்க என்ன பண்றீங்க? அழகா எங்கெங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணணுமோ, அங்கெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் போட வேண்டிய இடத்துலலாம் பாக்ஸ் போடுங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தான் வரும். அத எக்ஸாம் நெனச்சு பயப்படாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மனப்பாட செய்யுள்லலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.